பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள். ஏனென்றால் நீ கருவாகும் போதே அது தீர்மானிக்கப்பட்டது. உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு. மனம் என்பது தூய்மையானதாக இருந்தால் எதை கண்டும் பயப்பட தேவையிருக்காது. கவலைப்படுவதால் மனதின் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது. எதிலும் அளவறிந்து வாழ பழகினால் சிக்கலுக்கு இடம் இருக்காதுதானே? எதுவும் நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் உன் கவலைகளும் கூட நிரந்தரமில்லை. காலத்தோடு கரைந்து போகும் கவலைகளை நினைத்து விலை மதிப்பற்ற நேரத்தை வீணாக்காதே. கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் ஓடும் காலத்தை நிறுத்த முடியாது. காலம் இங்கு யாருக்காகவும் காத்திருப்பது இல்லை என் தங்கமே. எவ்வளவு கவலைப்பட்டாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. நடந்து முடிந்ததை நினைக்காமல் நடக்கப் போவதை பார். ஓடிக்கொண்டு இருக்கும் உன் வாழ்வின் இன்று என்ற பொக்கிசம் இப்போது உன் கைகளில் உள்ளது. அதை வாழ்ந்து தீர்த்து விடு. உண்மையையே பேசு. பிறருக்கு தீமை செய்யும் உண்மையை பேசாதே. பிறருக்கு எது நன்மையோ அதையே பேசு. பிறரை இனிமைப்படுத்த பொய் பேசாதே. இதுதான் தர்மம். நிச்சயமற்ற தன்மை ஒரு மிகப்பெரிய பரிசாக இருக்கலாம். அது நம்மை பிரம்மாண்டமான நம் குணத்தை செம்மைப்படுத்துகிறது. நம் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது. தழுவிக்கொள். நம்மையோ அல்லது நமது திறமைகளையோ குறைத்து மதிப்பிடாதே. பிழைகள் நாம் இருக்கும் இடத்திலிருந்து நாம் இருக்க விரும்பும் இடத்திற்கு அழைத்துச் செல்லும் படிக்கற்கள். வேதனையையும் துன்பத்தையும் வெல்லும் ஆற்றல் நம்மிடம் உள்ளது. உயிரோடு இருப்பதன் அர்த்தம் இதுதான் என் தங்கமே. நம் வாழ்க்கையில் விஷயங்கள் சேராத போது கழிக்கத் தொடங்கு. உன் தற்போதைய வாழ்க்கையிலும் அதற்கு பிறகும் தெய்வீக பிரசன்னத்தால் நீ ஆசிர்வதிக்கப்படுவாய். எதற்கும் மஞ்சாதே. நான் உன்னோடு தானே இருக்கிறேன். ஒவ்வொரு நொடியும் நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஒன்றை மட்டும் புரிந்து கொள். நீ வேண்டுவதையெல்லாம் நான் உனக்கு தருவது கிடையாது. உன்னுடைய கர்ம பலன்களை பொறுத்தே உன் செயல்களில் வெற்றியும் தோல்வியும் அமையும். எல்லாம் விதிப்படி என்று நாம் கூறுவதும் இதைத்தான். ஆனால் மற்றவர்களுக்கும் என்னிடம் சரணடைந்தவர்களுக்கும் இங்குதான் வித்தியாசம் உள்ளது. என்னுடைய பாதுகாப்பில் நீ இருக்கும்போது கர்மா வலுவிழந்து போகிறது. ஒன்றை எப்போதும் நினைவில் கொள். உன்னுடைய காரியங்கள் என்னுடைய அருளால் சரியான நேரத்தில் நல்லபடியாக நடக்கும். உனக்கு நடப்பவையெல்லாமே மறைந்து வேலை செய்யும் கர்ம வினைகளின் வானலாவிய ஓட்டம். நான் செய்பவனும் அல்ல, செய்ய வைப்பவரும் அல்ல. இதை நீ உறுதியாக அறிந்து கொள். ஆனாலும் செய்யக்கூடிய சக்தி என் வாயிற்படியில் படுத்து கிடக்கிறது. எவன் தன்னுடைய அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும். மாயையும் அதன் செயல்பாடுகளும் இருந்தால் இருக்கட்டும். மாயை என் பாதங்களில் சரணடைந்து என் ஆதீனத்திலேயே இருக்கும். என்னை எப்போதும் வணங்கும் என் அன்பு குழந்தையின் அருகில் கூட மாயை வராது. உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறப்போகிறது. உன் துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது. கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் என் தங்கமே. செல்வம் பெருகும். உன் வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன். துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே. உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் உனக்காக சுமந்து கொண்டு இருக்கிறேன். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். உனக்காக நிழலாக என்றும் நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னோடு நான் இருப்பேன். மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள். அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். அனைத்து துன்பங்களும் விலகும். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு. என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்படக்கூடாது. எல்லாம் நீ விரும்பியது போல நல்லதாகவே நடக்கும். இது உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் என்னுடைய சத்திய வாக்கு. ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடையும். உனக்கான நேரம் துவங்கிவிட்டது குழந்தையே. இனி உன் வாழ்வில் என்றுமே சந்தோஷம்தான். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு குழந்தையே.
அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. சகித்து கொள்ள முயற்சி செய். என் தாமரை பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு. இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என் தங்கமே. எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன். ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் நீ சென்றாய். கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய். ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்துப்பார், எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய். ஓடிக்கொண்டே இருந்தாய். கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு இழுத்து வந்தேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தம் கிடையாது. ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய். இதை என்றும் நீ நினைவில் கொள். பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலமும் என்னை விடாமல் பூஜித்து கொண்டு இருக்கிறாய். உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை வழி நடத்தும் ஆசான் நான். உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவது என் கடமை. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் என்னையே சேரும். எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு. என் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. உன் கரும பலன்களை விலக்கி உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு. தேரோட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும்போது தேரில் அமர்ந்து இருப்பவர் ஏன் சஞ்சலப்பட வேண்டும்? என்னில் சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய கடமையாகும். உன் மனபலம் இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது. அதனால் தைரியமாக இரு. நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடும் இரு. உன் பிரார்த்தனையாலும் பொறுமையாலும் நீ எல்லாவற்றையுமே மாற்றலாம். அதற்கான சக்தி உனக்கு உள்ளது. நான் அதை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். என்னை மனதில் நினைத்துக்கொள். எல்லாமே உனக்கு சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். அப்போது நீ என்னை உணர்ந்து கொள்வாய். பள்ளத்தில் இருக்கிறோமே என்று பதறாதே. சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்பிற்கு கொண்டு வந்து விடுவேன். நீ எதற்குமே கலங்காதே. உனக்கு யாரும் இல்லை என கவலைப்படாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். இனி நீ கேட்டது கிடைக்கும். நினைத்தது நடக்கும். எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடைபெறும். எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும். எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த மனிதன் நன்றாகவே இருப்பான். இதை பின்பற்றினால் உன் வாழ்க்கையும் சிறக்கும். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். இன்னும் ஒரு சில தினங்களில் நீயே நம்ப முடியாத பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது. இனி உன் வாழ்வில் பணத்தை எண்ண நேரம் இருக்காது குழந்தையே. அந்த அளவிற்கு பணம் கொட்டோ கொட்டென கொட்டப் போகிறது. நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும். நீ என்னதான் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும், வலியை உண்டாக்கும். அந்த வலியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகிறாய். உன்னை கண்கலங்க விட மாட்டேன் குழந்தையே. உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் மாற்றுவேன். நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கிறது. நீ ஓடும் வரை துயரம் உன்னை துரத்தி கொண்டேதான் இருக்கும். ஒரு முறை நீ ஓடிய இடத்தில் நின்று பார், அது உன்னை என்ன செய்கிறது என்று. அது உன்னை சீண்டி உன் பக்கம் நெருங்கும்போது நீ ஒரு அடி பின்னால் எடுத்து வை. நான் சொல்வதை கொஞ்சம் கூர்மையாய் கேள். பின்னே அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை, பொறுமை, போராடும் தைரியமும் வேண்டும் என்று முனைப்போடு முன்னே செல். உன் இடத்தை பலமாக்க ஒரு அடி பின்னே வைத்து உன் புத்தியும் மனதையும் நேர்முகப்படுத்தி அதன் முன்னே விழித்து காட்டு. பிறகு உன்னை வருத்தி துரத்த நினைக்கும் எதுவானாலும் நிச்சயம் தூள் தூளாய் நொறுங்கி போகும். அழுகை என ஒன்றிற்கு பின்னால்தான் மன நிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது. ஆனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினம். அதனால்தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி சந்தோஷத்தை விட மிக பெரியது என்று கூறுகிறேன். அந்த பக்குவம் உன்னில் வந்துவிட்டால் நீ வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருப்பாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய்.
நீ ஏன் ஒரு சிறு விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய்? அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன். பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள். ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்துக்கொள்ளாதே. புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது. அந்த இடத்திலிருந்துதான் நீ விருட்சமாக வளரப்போகிறாய். நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே. நீ இப்படி நினைத்தால், இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும். அமைதியாய் இருப்பது சிறந்தது. பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும். அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள். ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் பூக்கும். நிம்மதி தென்றலாய் வீசும். மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தூவும். உன் கோபங்கள், ஆதங்கம், வருத்தங்கள், உன் எதிர்மறை எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் என எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும். அதனால் இப்போதுள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான். அதை நீ கடைப்பிடி. உன் வாழ்வு இனிமையாகும். வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல குழந்தையே. அதை நீ ஒருபோதும் செய்யாதே. ஒருவர் உன்முன் செய்கின்ற செயல் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார். கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு. அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறிபோகும். அதற்கு என்றைக்குமே இடம் கொடுக்காதே. நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். பிறர் உன்னை எப்படி நடத்திய போதிலும் சினத்திற்கு இடம் கொடுத்து விடாதே. என் மீது நீ தூய களப்பற்ற அன்பு கொண்டுள்ளதால் பிறருடைய மனத்தாங்கள், கெட்ட எண்ணம் ஆகியவற்றிலிருந்து உன்னை எப்படி பாதுகாப்பது என்ற முடிவை என்னிடமே விட்டுவிடு. உன் இன்பங்களையும் மகிழ்ச்சிகளையும் என்னிடம் இருந்து எதிர்பார்த்து இரு. அனைத்தையும் நான் உனக்கு பூர்த்தி செய்வேன்.